அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல டேஸ்டியாக தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். சட்டியில் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாகவே போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்ருங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. சாப்பாட்லேயும் போட்டிருப்போம், அதனால் இதுக்கு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிரேவி ஆனோடனே நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த தக்காளியோடு நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா மசிஞ்சு வரும். இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாடை போட்டுக்கலாம். நான் குக்கரில் தான் வச்சுருந்தேன் சாப்பாடு. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக பரட்டி விடுங்க, ரொம்ப பரட்டாதீங்க. லைட்டாக பூ மாதிரி பரட்டி விடுங்க. இது உண்மையிலுமே அட்டகாசமாக இருந்துச்சு. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள். இது கொத்தமல்லி கருவேப்பிலை தான் இது வாசமே, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு, எல்லாத்துக்குமே பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.